ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போன சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. நம்ம தோட்டத்து பலாப்பழம். காலையில் பார்த்திங்கன்னா வாசல்லாம் தொளிச்சிட்டு எப்போயுமே மரத்தினடி போய் பார்ப்பேன் என்ன பழங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழம் பழுத்திருந்ததுனால நானும் என் பையனை கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கெல்லாம் அதை கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டு ஊருக்கு போகிற வேலை இருக்கிறதுனால எங்கள் பாப்பாவையும் அக்கா வீட்டில் விட்டுட்டு நானும் என் பையனும் என் தம்பி வீட்டில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பரமக்குடி பக்கத்தில் இளையாங்குடி அந்த ஊரில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. தம்பி இவங்களுக்கு நயினார் கோவிலுக்கு பக்கத்தில் அவங்க ஒய்ஃபோட சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அவங்க அங்கே கிளம்பிட்டாங்க. எல்லோரும் ஒன்றா போயிட்டு எங்களை பரமக்குடியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. நான் தங்கச்சி 2 வீலர் எடுத்துகிட்டு நானும் இளையாங்குடி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. எப்போவுமே நம்ம வெளியில் கிளம்பிட்டால் கொஞ்சம் அங்கே உள்ள இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது பழக்கம். ஆனால் இது கொஞ்சம் வீடியோ உங்களுக்கெலாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாதனால நான் மகால் இந்த மாதிரிலாம் எடுக்கலை, சொந்த பந்தங்களையும் எடுக்கலை. அங்கே வச்சுருந்த அந்த சீர்தட்டு இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் நானும் கிளம்பி வந்தாச்சுங்க. வந்துட்டு அப்பா அவங்க வீட்டில் சமையலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா அவங்க கிராமத்துக்கு கிளம்பிட்டானாங்க அம்மாவை பார்க்குறதுக்காக. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஆற்று ராட்டினம் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள். நாங்கள் சின்ன வயசில் ஆற்றுல போய் ஈவினிங் டைமில் விளாண்டுருக்கோம். ஊற்றுல தண்ணி எல்லாம் எடுத்திருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போல்லாம் பாருங்கள் ஆற்று மாதிரி அவங்க இருக்குது. அப்படியே கால் வச்சோம்னா மண்ணெல்லாம் புதுன்னு அமுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு செடியும் அதுவும் புல்லுமா அவ்வளோ ஒரு அலங்கோலம் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் கிராமத்தை விட்டு இங்கே பரமக்குடியில் செட்டில் ஆன டைமில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு இந்த மாட்டு வண்டியில் மண் இதெல்லாம் அடிப்பாங்க. அப்போதைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போச்சுங்க எங்கள் ஃபேமிலியை. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். அந்த ரசீது போட்டு ஆற்றுல மண் இதெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து ஒரு சில நபர்கள் பழக்கத்தினால எங்கள் அப்பாவுக்குமே அந்த வேலைகள் கொஞ்சம் டல்லாகிருச்சு. அது சதியாக விதியான்னு தெரியல. வாழ்க்கை சந்தோஷமாக ஓடின தருணத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுச்சு. அதனால் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சில அடிகள்லாம் நிறையவே வாங்கினோங்க. அது ஒரு சில மனிதர்கள் பண்ண சதின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படியே அந்த ஃபோட்டோலாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அப்பா அவங்க ஊருக்கும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் சாலை கிராமத்துன்னு ஒரு கிராமம் இருக்குது. ஒரு சிட்டி, கொஞ்சம் சிம்பிளான சிட்டி. அதனால் அங்கே சந்தை போட்டுப்பாங்கப்பா, அம்மாவுக்கு காய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. சரின்னு சந்தைக்கு போயாச்சு. போனவொடனே அப்பா பார்த்திங்கன்னா வேகமாக மீன் தான் வாங்கிட்டாங்க. அப்படியே காய் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு கிராமத்துக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். கிராமத்துக்கு போயிட்டு எதுக்காக போனோம்னா முளைப்பாரி போடுவாங்களே, அதுக்கு ஒரு சின்ன கூட்டம்